சென்னை தாம்பரம் ரயிலில் 4 கோடி ரூபாய் பணம் பிடிப்பட்டது தொடர்பாக பாஜக மாநில பொருளாளர் SR சேகரிடம் சிபிசிஐடி போலீசார் விசாரணை நடத்தினர். கடந்த மார்ச் 16ஆம் தேதி சென்னை தாம்பரம் ரயில் நிலையத்தில் நெல்லை விரைவு ரயிலிலிருந்து 4 கோடி ரூபாய் பணத்தை தேர்தல் பறக்கும் படையினர் பறிமுதல் செய்தனர். இப்பணம் திருநெல்வேலி பாஜக வேட்பாளர் நயினார் நாகேந்திரனுக்கு சொந்தமானது என புகார் எழுந்த நிலையில் இந்த வழக்கை சிபிசிஐடி விசாரித்து வருகிறது. இது தொடர்பாக பாஜக மாநில பொருளாளர் SR சேகரை விசாரணைக்கு ஆஜராகும்படி சிபிசிஐடி சம்மன் அனுப்பியது. இந்நிலையில் கோயம்புத்தூரில் உள்ள அவரது இல்லத்தில் சிபிசிஐடி போலீசார் SR சேகரிடம் விசாரணை நடத்தினர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் பாஜக மீது களங்கம் விளைவிக்க தமிழ்நாடு அரசு திட்டமிட்டு செயல்படுவதாக குற்றம் சாட்டினார். பாஜக மீது களங்கம் கற்பிக்க வேண்டும் என்கின்ற தமிழ்நாடு அரசினுடைய எண்ணம் வெளிப்படையாக தெரிகிறது. டைம் 10 நாள் கேட்டிருக்கோம், அதை அவங்க கையெழுத்து போட்டு வாங்கியிருக்காங்க. திடீர்னு முன்னறிவிப்பு இல்லாமல் வர்றாங்க. நாம் விசாரணையை எதிர்கொள்ளாமல் பயந்து ஓடுபவர்கள் அல்ல, விசாரணையை புறக்கணிப்பவர்கள் அல்ல. அதனால தான் சொல்லாமல் வந்தவங்களையும் கூப்பிட்டு உட்காத்தி வச்சு பேசணும். சிபிசிஐடி விசாரணைக்கு ஆஜராக 10 நாட்கள் அவகாசம் கோரியிருப்பதாக SR சேகர் தெரிவித்தார். அதற்கு ஒப்புக்கொண்ட நிலையில் திடீரென்று விசாரணைக்கு வந்ததாகவும் அவர் குறிப்பிட்டார். மேலும் சிபிசிஐடி விசாரணைக்கு ஒத்துழைப்பு அளிப்பேன் என்றும் SR சேகர் கூறினார். இதேபோன்று பாஜக அமைப்பு செயலாளர் கேசவ விநாயகம் மற்றும் திருநெல்வேலி தொகுதி பாஜக பொறுப்பாளர் நீலமுரளி ஆகியோருக்கும் சம்மன் அனுப்பப்பட்டது. வரும் 30ஆம் தேதி வரை வெளி மாநிலங்களில் தேர்தல் பணி இருப்பதால் ஆஜராக கால அவகாசம் கோரி அவர்களது வழக்கறிஞர்கள் சிபிசிஐடி போலீசாரிடம் மனு அளித்துள்ளனர். ஈரோடு மாவட்டம் நம்பியூரில் கொட்டி தீர்த்த மழையால் பல்வேறு பகுதிகள் வெள்ளக்காடாக காட்சியளித்தது. நம்பியூரில் கடந்த 2 நாட்களாக கனமழை வெளுத்து வாங்கியது. தொடர் மழையால் 10க்கும் மேற்பட்ட குளங்கள் நிரம்பியுள்ளன. குறிப்பாக செட்டியாம்பதி குளம் வேகமாக நிரம்பி வருவதால் பெரியார் நகர், ராஜீவ்காந்தி நகர் ஆகிய பகுதிகளில் வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. நகரில் 5க்கும் மேற்பட்ட இடங்களில் தரை பாலங்கள் நீரில் மூழ்கின. இதில் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்ட ஒருவர் மீட்கப்பட்ட நிலையில் அவரது இருசக்கர வாகனம் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டது. இதேபோல் 3 அரசு பள்ளிகளில் மழை நீர் புகுந்துள்ளது. மேலும் வரலாறு காணாத மழையால் நம்பியூரில் அறுவடைக்கு தயாராக இருந்த 10 ஏக்கரில் பயிர் செய்யப்பட்ட 20 லட்சம் மதிப்பிலான தர்பூசணி பழங்கள் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டன. இதேபோல் 5 ஏக்கரில் பயிர் செய்யப்பட்டதோடு சுமார் 8 லட்சம் மதிப்பிலான புகையிலை முற்றிலும் சேதமடைந்துள்ளதாக, தங்களுக்கு பெரும் நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் கவலை தெரிவிக்கின்றனர்.